Dear students, நீ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.7 ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த குவாஷன் அண்ட் ரிமைண்டர் ஃபார் த ஃபாலோவிங் யூஸிங் த சிந்தட்டிக் டிவிஷன். அப்போ யூஸிங் த சிந்தட்டிக் டிவிஷன் அப்படின்னா கொடுத்துருக்கிற மாதிரி டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம், பட் சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ x³ + x² - 7x - 3 / x - 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் போடுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் எழுதிக்கிறேன். x³ + x² - 7x - 3 / x - 3. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் த ஜீரோ ஆஃப் x - 3 அப்படின்னு இது கொடுத்துக்க போகிறோம். அப்போ x - 3 = 0ன்னு கொடுத்துக்க போகிறோம். அப்போ -3 என்னச்சுன்னா +3. இது x = 3ன்றதால தான் என்ன பண்ண போகிறோம், 3ஆல் தான் நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம். எப்படி சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட்னா L மெத்தடு. இதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்துனா இதோட ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். x³ x² x கான்ஸ்டன்ட். அப்போ ஆர்டர் கரெக்டாக இருக்குது. பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர் இருக்குது. எக்ஸோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ x³ x² - 7x - 3 அப்படின்றத எடுத்துக்கிறேன். அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். 1 -7 -3. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இந்த இடத்துல 0 போட்டுக்கணும். சரி, சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் அப்படின்னாவே இந்த இடத்துல 0 போட்டுக்கிறோம். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 போட்டுக்கிறோம். இந்த 1 அப்படியே எழுதிக்கிறோம். 1 3s are 3, 3 + 1 4, 4 3s are 12, 12 7 போயிடுச்சுன்னா 5, 5 3s are 15. என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சைடில் இருக்கிறத ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணோம், அவுட் சைடில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி இன்சைடு எழுதணும். பாருங்கள், இது 1 + 0 1 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். 1 3s are 3. அப்போ இப்போ ஆட் பண்ண போகிறோம். 1 + 3 4. சேம் சைடாக இருந்தால் ஆட் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் சைடாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 4. அடுத்த 4 3s are 12. அவுட் சைடில் இருக்கிறதுல மல்டிப்ளை பண்ணி இன்சைடு போட்டோம். 12 7 போயிடுச்சு அப்படின்னா 5. ஸோ 5 போட்டாச்சு. 5 3s are 15, 15 போட்டாச்சு. இப்போ 15ல் 3 போடுச்சு அப்படின்னா 12. இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் ரிமைண்டர் ஈஸியாக எழுதிடலாம். கோஎஃபிஷியன்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதாவது கான்ஸ்டன்ட் x² அப்படிதான் இருக்கு. லாஸ்ட்ல இருந்து எடுத்துருவாங்க. கான்ஸ்டன்ட் x² வேரியபிளால மல்டிப்ளை பண்ணும். அப்போ 1x² + 4x + 5. இந்த 1ன்றது மென்ஷன் பண்ண தேவையில்லை, புரியறதுக்காக போட்டேன். ஏன்னா x² முன்னாடி எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அதனால என்ன பண்ணுறோம், 1 வந்தால் மட்டும் ரைட் பண்ண வேண்டாம், வேரியபிள் மட்டும் ரைட் பண்ணுங்க. பட் கான்ஸ்டன்ட்ல 1 வந்தால் கண்டிப்பாக எழுதணும். அடுத்த ரிமைண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிடைச்சது தான் நமக்கு ரிமைண்டரு, அது 12. அப்போ 12 போட்டாச்சு. ஸோ இதே போல் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்டு தேர்டு ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிச்சோம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். x³ + 2x² - x - 4 divided by x + 2. To find the zero of x + 2 எழுத போகிறோம். அப்போ அந்த x + 2ன்றது என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக = 0ன்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி +2 தானே வச்சு அப்படின்னா -2. அப்போ x = -2. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். பவர் வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரு 3 2 பவரில் எதுவுமே இல்லை, 1 கான்ஸ்டன்ட். அப்போ x³ x² x கான்ஸ்டன்ட்றது ஆர்டர் கரெக்டாக இருக்குது. இதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுத போகிறோம். x³ முன்னாடி எதுவுமே இல்லை 1, x² முன்னாடி 2 இருக்குது, xக்கு முன்னாடி -1 இருக்குது, அடுத்து -4 0. இந்த -2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். உள்ளே இருக்கிறத ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 1 + 0 வந்து பார்த்தீங்கன்னா 1, 1 2s are 2 -2, 2ல் 2 போயிட்டுனா 0, 0ஆல் இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, -1 -+ ப்ளஸ் 1 2s are 2, 4ல் 2 போயிடுச்சு அப்படின்னா -2, 4ல் 2 போயிடுச்சு அப்படின்னா -2.
இதோட குவாஷியன்ட் ஷார்ட்டாக இருக்குதுன்னா க்யூன்னு போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. அப்போ 1x² + 0x -1. 0 வந்தால் ரைட் பண்ணுற அவசியம் இல்லை, வேரியபிள்ஸ் மட்டும் ரைட் பண்ணால் போதும். அப்போ x², 1x² x² எழுதிக்கலாம். அடுத்து -1. இது குவாஷியன்ட். ரிமைண்டர்ன்றது -2. அப்போ குவாஷியன்ட்றது x² -1 கிடச்சிருக்கு, ரிமைண்டர்ன்றது -2 கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்ட் சப்டிவிஷன். நீ குவாஷியன்ட் ரிமைண்டரை ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். தேர்ட் சப்டிவிஷனு இதில் 3x³ - 2x² + 7x - 5 / x + 3 இப்படி கொடுத்தாங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், அதே சிம்பிள் இன்டெகிரேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். டு ஃபைண்ட் த 0 ஆஃப் x + 3. அப்போ x + 3 இருந்தாலும் என்ன கொடுக்க போகிறோம், 0ன்னு கொடுக்க போகிறோம். அப்போ x + 3 இருந்தாலும் 0ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா +3 தான் இருந்துச்சு அப்படின்னா -3. +3 தான் இருந்துச்சு அப்படின்னா -3 ஆயிடும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் கோஎஃபிஷியன்ட் x³ x² x கான்ஸ்டன்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்குது. அதோட கோஎஃபிஷியன்ட்லாம் எடுத்து எழுத போகிறோம். அப்போ 3 -2 7 -5 எப்போ நம்மளால இங்கே 0 போட்டு போகிறோம். இப்போ -3 டிவைட் பண்ண போகிறோம். இந்த 3 அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். 3 3s are 9 -9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -9 போட்டுக்கிட்டு சேம் சைனாக இருக்குது ஆட் பண்ணிக்க போகிறோம். 9 + 2 11. இப்போ -11 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 11 × 3 33. 33 7 ஆட் பண்ண போகிறோம் 40. இப்போ 4 3s are 12 -120 சரி போத்தி ஆட் பண்ணோம் அப்படின்னா சேம் சைனாக இருந்தாலும் ஆட் தான் பண்ணோம். அப்போ -125 கிடச்சிடும். அப்போ இதோட குவாஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3x² - 11x + 40. நம்மளுடைய கான்ஸ்டன்ட் என்ன, கான்ஸ்டன்ட் x² அந்த ஆர்டரில் எழுதியிருக்கோம். அப்போ கான்ஸ்டன்ட் x² எழுதிட்டோம். அப்போ ஆர்டராகவே எழுதிக்கிட்டேன். இதோட ரிமைண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -125. இப்போ ரிமைண்டர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, -125 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் மெத்தடு. ஏன்னா வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் வரும். ஐ மீன் 4x + 1 இருக்குங்களா, அது ஃப்ராக்ஷனில் வரும். அது எப்படி என்னன்றதை பார்ப்போம். 8x⁴ - 2x² + 6x + 5 / 4x + 1. அப்போ 4x + 1 = 0. +1 இருந்தாச்சுன்னா -1, மல்டிபிள் போட்டுருந்தாச்சுன்னா டிவைடு. x = -1/4. அப்போ x⁴ x³ இல்லை, அப்போ 0ன்னு நம்ம போட்டுக்கணும். அப்போ 8x⁴ x² x கான்ஸ்டன்ட் தான் இருக்குது, x³ இல்லாதனால 0 போட்டுக்கணும். எது மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல 0 போட்டுக்கோங்க. x² அடுத்தது -2, x முன்னாடி இருக்கிறது 6, அடுத்தது கான்ஸ்டன்ட் 5. இப்போ என்னன்னா -1/4 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ அதே 0 8 இது என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போ இப்போ பாருங்க -1/4 என்ன பண்ணுறோம், 8 மல்டிப்ளை பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறேன். இந்த டைமு 4 டேபிள் கேட்கணும்னா 2 டைம்ஸ் 1 2s are 2, அப்போ -2. அப்போ -2ன்றதே உள்ளே எழுதுப்போம். ஏன்னா மல்டிப்ளை பண்ணும்போது என்னன்னா ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது கேன்சல் தான் ஆகுமே தவிர ஏன்னா இது மல்டிப்ளை ஆகாது. அதனால் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ -2. இப்போ நான் எழுத போகிறேன் என்னதுன்னா -1/4 -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 டேபிள் கேன்சல் பண்ணுறேன் 2 டைம்ஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1/2 கிடச்சிடும்.
இப்போ இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 நம்ம உள்ளே இருக்கிறது என்ன பண்ணுவோம், ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ ஆட் அண்ட் சப்ராக்ட் எப்படி பண்ணோம் அப்படின்னா -2 + 1/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். இது டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது, ஃப்ராக்ஷனில் இருக்குது, ரியல் நம்பர் இருக்குது, அப்போ ஆட் பண்ண முடியாது. கிராஸ் மல்டிப்ளை 2 2s are 4 -4 + 1/2 -4ல் +1/2 -3/2 -3/2. அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -3/2. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுறது இங்கே போட்டுக்கிறேன். -1/4 × -3/2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1 3s are 3a, 4 2s are 8. இப்போ 3/8 நமக்கு கிடைச்சிடும் இன்சைடு 3/8. இப்போ சேம் சைனாக இருக்குது, போத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ போத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 + 3/8 8 6 are 48 48 + 3 whole divided by 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 48 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 51/8ன்னு வந்து. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 51/8ன்னு வந்து. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அதே -1/4 ஆல இந்த 51/8 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே பார்க்க போகிறோம் 51 அப்படியே வந்துடும். 151s are 51, கேன்சலாக இது பண்ண முடியாது. 8 4s are 32. இப்போ நமக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா -51/32ன்னு வந்து 51/32. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடில் உள்ளே இருக்கிறது என்ன பண்ணுவோம், ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணுவோம். அப்போ 5 - 51/32 கிராஸ் மல்டிப்ளை. அப்போ 5 2s are 10, ஏன்னா 5 32 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 2s are 10, 5 3s are 15, 15 1 60. 160 10ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 9, அடுத்த 5ல் 5 போயிடுச்சுன்னா 0 1 109/32. இதோட கோஎஃபிஷியன்ட் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா 8 கான்ஸ்டன்ட் x x² x³ கான்ஸ்டன்ட் x x² x³ அப்போ x³ - 2x² - 3/2x + 51/8. இந்த ரிமைண்டர் எப்படி எழுதுறோம் அப்படின்னா 109/32. இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட்டும் ரிமைண்டர் ரைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை கோஎஃபிஷியன்ட் ரிமைண்டர் கிடச்சின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆன்சர் எழுதிடுவோம். பட் அதுதான் இல்லை. இதில் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க, நான் அப்படியே வச்சுக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது இருக்குது. ஏன்னா நம்ம கொடுத்தது ஃப்ராக்ஷனில் இருக்குது. அந்த ஃப்ராக்ஷனாக இருக்கிறது மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக கொண்டு வர போகிறோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இல்லை கவனிங்க, இந்த இதை மட்டும் அடிச்சிட்றேன். அந்த கிடச்சிருக்கிற ஆன்சர் மட்டும் வச்சுக்கிறேன். இது எப்படி எழுதணும் அப்படின்னா கொடுத்துருக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8x4 4 - 2x² + 6x + 5 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுற கான்செப்ட் பண்ணுறோம், ஆட் பண்ணோம். அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைசர் எதாவது டிவைட் பண்ணோம். இப்போ இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1/4 இருக்குது, அப்படியே எழுதணும். மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸாக எழுதிக்கிறோம். அப்போ x + 1/4 எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சக்கூடிய கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கிறோம். கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8x³ - 2x² - 3/2x + 51/8 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன இருக்குது 109/. ஏன்னா நிறைய பேர் அதான் ஆன்சரு கோஎஃபிஷியன்ட் ரிமைண்டர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. அப்படி இல்லை, இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா ரைட் பண்ணிக்கிறோம். இப்படி ரைட் பண்ணிக்கிட்டு = x + 1/4 திருப்பி இதே ஃபார்முலா கொண்டு வரணும். 4x + 1 கொண்டு வரணும். அப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 4x + 1 whole divided by 4. இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 4 உடைய மல்டிப்ளை இல்லை. அப்போ இல்லை அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் 4 ஆலேயே என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இதை நம்ம 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா
நமக்கு என்ன அப்படின்னா இல்லாத இடத்துல மட்டும் என்ன ஆயிடும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் 4 இதுலேருந்து வெளியே எடுக்க போகிறோம். அப்போ இதில் 4ன்றது இல்லை, இதில் எடுத்துடலாம். பட் இதில் 2 தான் இருக்குது, இதுலேயும் நமக்கு 3 தான் இருக்குது, இதில் 51 இருக்குது. அப்போ இதெல்லாம் 4 எடுக்க முடியாது. 4ஐ எடுக்க முடியறதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துடுறோம். எடுக்க முடியாத இடத்துல எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4 வருதோ அதால் நம்ம டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பாருங்கள், நான் வந்து டேரெக்டாகவே 4 எடுத்துக்கிறேன். 4ஐ எடுக்க முடியும். அப்போ 2x3, 4 2s are 8. அப்போ 4ஐ எடுத்துட்டேன், 2x3. அப்போ அடுத்தது இங்கே 4 எடுக்கணும். 4 இல்லை, ஆனால் 2 தான் இருக்குது. எது இல்லை, ஒரு 2 மிஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணால் அந்த 2ஐ மட்டும் டிவைட் பண்ணிக்கிறோம். x² நல்லா பார்த்தீங்கன்னா 4 2s are 8. 4ஐ எடுத்துட்டோம் சரிங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஐ வெளியே எடுக்கணும். அப்போ 2 2s are 4ன்னு வரும். அப்போ 2 நம்ம 4ஐ எடுக்கிறோம் அப்படின்னா இன்னொரு 2 தேவைப்படுது. இல்லாத 2ஐ டிவைடில் போட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்தது இங்கே 4ஏ இல்லை, அப்போ டினாமினேட்டரை 4ஆலேயே மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். 4 2s are 8. அடுத்தது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயும் என்னது நியூமரேட்டரில் 4 இல்லை, அப்போ டினாமினேட்டரை 4ஆலேயே மல்டிப்ளை பண்ணிக்கணும். 8 4s are 30. இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா நியூமரேட்டரி டினாமினேட்டரி 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இல்லாத இடத்துல மட்டும். அப்படி மல்டிப்ளை பண்ணால் அந்த 4 நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 4 எல்லாமே எடுத்துட்டோம். டினாமினேட்டர் என்ன பண்ணுறோம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்த 4 இருக்குது, இதை 4 நம்ம வெளியே எடுக்கிறோம். அப்போனா 4 2s are 8, 2x³ போட்டாச்சு. இங்கே 4 இல்லை, ஆனால் 2 மட்டும்தான் இருக்குது. எதால் மல்டிப்ளை பண்ணால் 4 ஆகும், இன்னொரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 ஆகும். அப்போ 2 2s are 4. அப்போ டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 அதே 2 என்ன பண்ணுறோம், இந்த ரிமைனிங் 2ஐ டிவைடில் போட்டுக்கிறோம். அப்போ x²/2ன்னு போட்டுக்கிறோம். அடுத்தது இங்கே நியூமரேட்டரில் 4 இல்லை. அப்போ 4 இல்லை அப்படின்னா டினாமினேட்டர் டைரெக்டாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ -3/8ன்னு கிடச்சிரும். அடுத்தது இங்கே நியூமரேட்டரில் 4 இல்லை, அப்போ அந்த 4ஆல் என்ன பண்ணுறோம் டினாமினேட்டர் டைரெக்டாக மல்டிப்ளை. ஏன்னா 1 4 நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 4ஐ எடுத்தாச்சு, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 4 என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 8 4s are 32 ப்ளஸ் 109/32. இப்போ இந்த 4 4 கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் மெத்தட் வந்தால் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். 2x³ - x²/2 - 3/8x + 51/30. ஸோ ரொம்ப இது 4 சப்டிஷன் ஈஸியாக பட்டோம் சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.